ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ். நான் ஷைனி பிரார்த்தனா. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜீசி பிளான்ட். ஸோ இது ஆல்ரெடி ஒரு ப்ராபகேஷன் வீடியோவில் போட்டிருப்பேன். இது ஒரு அப்டேட்டட் வீடியோ தான். நான் அதிலே காமிச்சிருப்பேன், வெறும் ரூட்ஸ் மட்டும் வளர்ந்துருக்கு, குட்டி குட்டியாக ரூட்ஸ் வளர்ந்துருக்குது காமிச்சிருப்பேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு லிங்க்கை வந்து பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஒரு புது ஸ்டெம் வந்திருக்கு. அந்த ரூட்ஸும் கொஞ்சம் நிறையா வளர்ந்துருக்கு, பல்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ரூட். ஸோ இது கூட நான் லீவ்ஸுமே ப்ராபகேட் பண்ணியிருப்பேன். அதில் பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டி ரூட்ஸ் தான் இருந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புது ஸ்டெம் வந்து அதுலேயும் ஒரு 4 லீவ்ஸ் வச்சு அழகாக இருக்குது. ஸோ இன்னமும் நான் இதை தண்ணியில் தான் வச்சுருக்கேன். தண்ணி மட்டும் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. 1 வீக் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து 2 days ஒன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே தண்ணியில் வச்சுருந்தாலும் ஓகே தான். ப்ராபகேட் பண்ணுறது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சாயிலில் வச்சாலும் ஓகே தான். ஸோ வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு வேளை நீங்கள் வாட்டரில் வைக்கிறா இருந்தால். ஸோ இன்னொரு லீஃப்லேருந்து ஒரு ஸ்டெம் உடஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒரு குட்டி ஒரே ரூட்டோடு இருக்குது. அண்ட் இந்த பிளான்ட் உடஞ்ச பிளான்ட்டை வந்து நான் திருப்பியும் சாயிலில் தான் வைக்க போகிறேன். இந்த ஒரு ஸ்டெம்மை மட்டும் சாயிலில் வைக்க போகிறேன். இந்த இப்போ காட்டுற ஸ்டெம் இதுலேருந்து இன்னொரு லீஃபும் உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இதில் 2 லீஃப் இருந்தது, இப்போது ஒரே ஒரு லீஃப் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போதைக்கு சாயிலில் வைக்க போகிறேன். ஏன்னா தண்ணி எந்த அளவுக்கு வைக்க முடியும்னு தெரில. ஸோ இதை மட்டும் சாயிலில் வைக்க போகிறேன். மீது எல்லாமே வந்து இதே தண்ணியிலே இருக்க தான் போகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ராபகேஷன் பண்ணியிருந்தால் எந்தெந்த பிளான்ஸை ப்ராபகேட் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராபகேஷன் வீடியோஸ் அண்ட் பிளான்ட் கேரிங் டிப்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் லவ் ஃபார் க்ரீனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ for watching.